அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான பூண்டு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா கோல்டனாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரமே இருக்காது. அது மாதிரி வதக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கணுங்க. நல்லா பூண்டு நான் நிறையா தான் போட்டுக்கிட்டேன். போட்டு வதக்கிட்டு இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, நான் ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருக்கணும்னா ஒரு 5-6 போட்டுக்குங்க. இல்லைன்னா ஒரு 4 போட்டாலே போதும். இது ரொம்ப காரம் இல்லை, நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த சட்னி சிம்பிளான சட்னி. இது வதக்கிறது ஒண்டி தான். இதை வதக்கிட்டு இதிலே புளியும் மிளகாவும் போட்டு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். இப்போ அதுதான் கொடுத்துட்ருக்கேன் நான். பாருங்கள், புளி போட்டுட்டேன். நல்லா கோல்டன் கலராக வருது பாருங்கள். பூண்டு சேர்த்துக்கிட்டா நல்ல இதானுங்களா. ஒரு 4 மிளகாய் தான் போட்டுக்கிட்டேன். வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதாங்க. உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சிட்டு பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு, சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில், அந்த எண்ணெயை போட்டுக்கணுன்னு அவசியம் இல்லை. எண்ணெய் அப்படியே தாளிப்புக்கு வச்சுக்கலாம். வதங்கிறதுக்கு ஒண்டி தான் கொஞ்சம் அந்த எண்ணெய் தேவை. அதை அப்படியே தாளிச்சிட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம் அப்படியே சட்னியில். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட வேண்டியதாங்க. நல்லா ஒரு டேஸ்டான சிம்பிளான சுவையான பூண்டு சட்னி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. அப்படியே இதில் சட்னி போட்டு நல்லா வதக்கிட்டு தொட்டு சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பரான ஒரு பூண்டு சட்னி. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். பாருங்கள், அரைச்சி போட்டுட்டு வதக்கிக்க வேண்டியதான். இட்லி தோசைக்கும் சரி, ஒரு தயிர் சாதம், ரச சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இருக்காது. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய் இன்னும் 2-3 சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். சிம்பிளான ஒரு சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.